தென் தமிழ்நாட்டில் அரசியல் லாப ஆட்டம். 2 பவர்ஃபுல் தலைவர்களின் அமைதி. பின்னணியில் இதுதான் காரணமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் அரசியல் சூழல் எதிர்பார்த்த மாற்றங்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அதிமுக, பாஜக கூட்டணியில் உள்ள உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் தற்போது வெளிப்படையாக பேசப்படும் நிலைக்கு வந்துள்ளது. இதனால் அந்த கூட்டணிகள் போட்டியிடும் வேட்பாளர்களே கவலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையின் முதல் காரணமாக பார்க்கப்படுவது தலைமை மாற்றம்தான். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை திடீரென மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மாற்றம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக சிலர் கருதினாலும் அது கட்சியின் அடிப்படை தொண்டர்களை ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலையை நம்பி கட்சியில் இணைந்த இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற ஆதரவாளர்கள் இந்த மாற்றத்தை சாதாரண முடிவாக ஏற்கவில்லை. அவர்களின் பார்வையில் இது ஒரு குறிப்பிட்ட பின்வாங்கல் போல தோன்றுகிறது. இதனால் அவர்கள் தேர்தல் பணிகளில் முழு ஈடுபாடு காட்டுவார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதே நேரத்தில் நடிகர் சரத்குமார் தொடர்பான அதிருப்தியும் கூட்டணிக்குள் பெரிதாக பேசப்படுகிறது. தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த அவர் தனது ஆதரவாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான பொழுது அவரது ஆதரவாளர்களுக்கு போதுமான இடம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் சரத்குமாரை இணைந்து செயல்பட்ட தொண்டர்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்துள்ளார்கள். தவிர தனது ஆதரவாளருக்கு வாய்ப்புகளை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த மனநிலை களப்பணியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இந்த 2 பிரிவுகளின் அதிருப்தியும் ஒன்றாக சேரும்பொழுது அது தென் மாவட்டங்களில் கூட்டணியின் வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. அண்ணாமலை ஆதரவாளர்களும் சரத்குமார் ஆதரவாளர்களும் ஒரே நேரத்தில் உற்சாகம் குறைந்தால் அதன் தாக்கம் நேரடியாக வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பில் தெரியும். இந்த நிலையை சமாளிக்க பாஜகவிடம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக செயல்படுத்துவதே முக்கிய இலக்காக இருக்கிறது.